ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாப் 10 சயின்டிஃபிக் மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 10 கன்சிஸ்டன்சி. வாரத்தில் 3 நாள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த மசில் மெயின்டைன்லாம் ஆகுது. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். நம்பர் 9 மைண்ட் மசில் கனெக்ஷன். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் மைண்ட் மசில் கனெக்ஷன் சுத்தமாகவே இருக்காது. ஸோ மைண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்பவே முக்கியம். நம்பர் 8 ஈகோ லிஃப்டிங். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச வீட்டை தூக்குனா போதும், அதுக்கு மேலே தூக்குனா அது ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஆகுமே தவிர மசில் க்ரோத் ஆகவே செய்யாது. நம்பர் 7 ரெஸ்ட். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுலையும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஜிம்முக்கு போகிறதே வெறுத்துரும். நம்பர் 6 ட்ராக் யுவர் ஒர்க் அவுட். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாவே க்ரோத் இருக்கும். நம்பர் 5 கேலரி சர்ப்ரைஸ். ஒரு நாளைக்கு 200லேருந்து 500 வரைக்கும் உள்ள கேலரி உள்ள ஃபுட்டை சாப்பிட்டா அது கண்டிப்பாக மசில் க்ரோத்தை பில்ட் பண்ணும். நம்பர் 4 காம்பவுண்ட் ஒர்க் அவுட். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது புல் அப், புஷ் அப், டெட் லிஃப்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் செய்யும்போது அது ஒரே நேரத்தில் எல்லா மசிலும் ஹிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 ஸ்லீப். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினா அது கண்டிப்பாக மசில் க்ரோத்தை பில்ட் பண்ணும். நம்பர் 2 ப்ரோட்டீன் இன்டேக். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ப்ரோட்டீனை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டா அது கண்டிப்பாக மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1 ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு வெயிட்டில் 15 கவுண்ட் ஈஸியாக போட முடிஞ்சால் அடுத்த வெயிட்டை ஓவர்லோட் பண்ணுங்கள், அது மசில் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.